வந்து இடியாப்பம் பண்ணுவோம், புட்டு பண்ணுவோம். அதே மாவு தான். இப்போ இடியாப்பம் பண்ணுற மாவும் புட்டு பண்ணுற மாவும் ஒரே மாவு தான். இந்த மாவு வந்து நம்மளே வீட்டிலேயே அரைச்சி எடுத்துருக்கிறேன் நான். அரிசி கழுவி நம்ம ஈர அரிசியை போய் அரைச்சிட்டு வந்து அதை வறுத்து மறுபடியும் சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம். அந்த 2 மாவுமே யூஸ் ஆகும். நான் 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து 1/4 டீஸ்பூனு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு நமக்கு போதும். நம்ம வெல்லம் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதனால் நான் போட்டிருக்கேன். அரை தேங்காய் மூடி நான் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு அடி அடித்து நம்ம போட்டுக்கிடலாம். ஆனால் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக வந்துடும் தேங்காய். நான் வந்து அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூனு சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால தான் சர்க்கரை போடுறோம். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். மேலே இருக்கிற ஜூஸி மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும், அந்த கிரேவி மாதிரி வர்றது. இது வந்து உள்ளே வந்து கொழுக்கட்டையில் வந்து நமக்கு உப்பு மட்டும்தான் தெரியும், ஸ்வீட்டு தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது. அதனால தான் தேங்காய் போடுறது, சர்க்கரை போடுறது. தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்க விட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியால் ஒரு மத்து காம்பாலையை கூட நம்ம எடுத்துக்கலாம், துடுப்பால் கூட கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அது பத்தாது. 2.5 கிளாஸ் விட்டு நம்ம தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ஒவ்வொரு அரிசியும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு பிறண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம தொட்டால் கொலன்னு போயிடணும். முறுக்கு மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வேகம் உள்ள எல்லாம். இப்படி வச்சு உள்ளங்கையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இல்லை 3 விரலால் கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சீடைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம சீடைக்கு எப்படி அப்படியே மேலோடு தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நமக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கும் எடுத்துக்கலாம், இதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், நீட்டு சைஸ்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 9 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு கணக்கு வச்சு நான் 9 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது அரிசி பொறுத்து இருக்குது. தண்ணி ஏற்றமாக ஊற்றிக்கலாம், கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். அது நீங்கள் வச்சுருக்கிற அரிசி பொறுத்து இருக்குது. இது வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும்போது நம்ம கொஞ்சம் 2-3 போட்டுக்கலாம். நான் 3 தடவையாக போட்டுக்க போகிறேன். அந்த உருண்டைங்களை ஒரு தடவை நான் போட்டுட்டேன். தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டுட்டேன். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுடணும். போட்டுட்டு அது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தபடி நம்ம போட்டுக்கணும். உடனுக்குடனே எல்லாத்தையும் போட்டோம்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு கொதி வந்ததும் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக அப்படி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேட்சாக தான் போட்டிருக்கேன். நல்லா போட்டுட்டு அப்படியே லைட்டாக மூடி விட்டால் போதும். நமக்கு சீக்கிரமாக கொதி வரும்ன்றதுனால நம்ம லைட்டாக மூடி விட்றோம், இல்லைன்னா மூட தேவையில்லை. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டேன். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு தனித்தனியாக உருண்டைகள் கிடைக்கும். இதுலேயும் கொஞ்சம் கரைஞ்சி தான் இருக்குது, அதனால தான் நமக்கு அந்த இருக்குது. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து
அதுவே தண்ணி விட்டு கரைச்சி அதிலேயே ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நைஸாக அப்படியே தண்ணியாகவே இருக்கும். இதோட நம்ம வெள்ளைப்பாகு போட்டோம் அப்படின்னா இன்னும் தண்ணியாக போயிடும். அதனால தான் நான் வந்து ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் வந்து நான் 3 கிளாஸ் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். எடுத்து நான் அது பாகு காய்ச்சி வச்சுட்டேன். அது உங்களுக்கு காட்ட முடியலை. 3 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்சு 3 கிளாஸ் எடுத்துக்கணும். நான் 2.5 கிளாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 3 கிளாஸுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். வெல்லமும் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். வாசனைக்கு நான் 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு செஞ்சோம்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போது வெள்ளைப்பாகை நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பாகு பதம் வரணுன்றது இல்லை. நம்ம அதில் தூசி தும்பெல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. அந்த வெள்ளைப்பாகையும் இதில் ஊற்றிட்டேன். நல்லா கொதி வரட்டும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நம்ம அப்பப்பையும் கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வெல்லம் போட்டதுனால அந்த மாவுக்கும் வெல்லத்துக்கும் போய் அப்படியே அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கிளாஸு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் அந்த ஒரு மூடியை தேங்காய் பால் எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றணும். 2வது பால் 3வது பால்லாம் நம்ம ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு தடவையே நம்ம நல்லா அரைச்சி நம்ம அந்த 1 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. நல்லா வந்து கொதி மட்டும் நல்லா கொதி வரணும். 1 கொதி 2 கொதின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். அது வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இடையில ஒரு நடை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2வது கொதி வந்துடுச்சு. 1 கொதிக்கு நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ இது 2வது கொதி. இதோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் அதை கூட வந்தோம்னா நமக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் விட்டுக்கலாம். இது வந்து எனக்கு தேவையாக இருந்ததுன்னு நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நெய் போட தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அந்த நம்ம கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். அதனால் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.